நேத்து நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே வீடு வந்து இப்படிதான் தலைகீழா இருந்துச்சு. ஏன்னா 2 நாளா நான் வந்து வீட்ல இல்ல. அதனால துணியெல்லாம் சரியா மடிக்கல, பாத்திரம் வாஷ் பண்ணல அப்படியே இருந்துச்சு. சரி தம்பிய நான் ஃபர்ஸ்ட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தம்பிய தூங்க வச்சுட்டு வந்தேன். ஆளுக்கு ஒரு ஒரு வேலையா வந்து பார்த்துட்டே இருந்தோம். தேவேஷ் வந்து அவனோட டேபிள்லாம் கிளீன் பண்ணா, அவங்க அப்பா வந்து துணியெல்லாம் மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து கிச்சன்ல இருந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டு தான் வந்து படுத்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்ல இருந்த பழைய பூ எல்லாத்தையுமே மாத்திட்டு பூஜை ரூமையும் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பெட்ரூம்க்கு வந்து வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12 மணி ஆன உடனே அவர் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் வந்து பண்ணாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கொஞ்சமா மல்லிகை பூவும் கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட்டும் குடுத்திருந்தாரு. கிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, பவர் பேங்க் தான் வந்து இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாரி யாராவது நேத்து சர்ப்ரைஸ் பண்ணாங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணீங்களா? அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.